வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. தேவகோட்டை எஸ்பிஐயில் வந்து பணம் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். கியூஆர் கோடு போட்டு எடுக்கிற ஆப்ஷனில் பணமும் போட்டாச்சு, அக்கௌண்ட்டில் டெபிட்டும் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏடிஎம்லேருந்து பணம் வரல. ஐயோ 10,000 பணமாச்சு அப்படின்னு சொல்லி எஸ்பிஐக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடித்து கேட்டோம்னா 5 ஒர்க்கிங் டேஸில் எப்போயாவது வந்துடும் சார், எப்போ வேணால் வரும், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும், நாளான்னைக்கு வரும், இப்படி 5 ஒர்க்கிங் டேஸில் என்றைக்கு வேணால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும், பயப்படாதீங்க அப்படின்னாங்க. அட நான் பயப்பில்லடா, எனக்கு இன்னைக்கு தேவைடா, இன்னைக்கு தேவைக்கு நீ வந்து 5 நாள் கழித்து கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் ஏன் பணத்தை அப்படின்னம்னா, சரி சார் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும், இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி என்ன விடுங்க, நம்மளுக்கு அவ்வளோ பெரிய எமர்ஜென்சிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கிற ஆட்கள்லாம் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் சொல்ல முடியுமா? 5 ஒர்க்கிங் டேஸில் சார் நாளைக்கு கட்டிடுவேன், நாளை கழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டல்காரன் சும்மா விடுவானா? மருத்துவமனைக்காரன் பணத்தை வச்சாதான் அவன் தொட்டே பார்ப்பான். அப்படி ஆகி போச்சு மருத்துவமனையில் நிலமை. ஐயா மோடி ஐயா, டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்தீங்க, அதில் இப்படிப்பட்ட சிக்கலும் இருக்குதுங்க ஐயா. பணம் திரும்பி வந்துடும், அது வேறு பிரச்சனை. ஆனால் அந்த பணம் திரும்பி வர வரைக்கும் திருவிளையாடல் தருமி மாதிரி 10,000 பணமாச்சே 10,000 பணமாச்சேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. மனசு இன்னமும் ஏற்றுக்க மாட்டுது. உங்களுக்கு இதே மாதிரி நடந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.